அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்த 30 நாட்களுக்கு அடுத்தடுத்து சந்தித்த தடுமாற்றங்கள், ஏமாற்றங்கள் இவை அனைத்திலும் இருந்து ராசி மாதத்தில் மகத்தான மாற்றத்தை மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நிகழும் கிரக பெயர்ச்சியால் மகர ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியந்து பார்க்கக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் மிக சிறப்பாக அமைய போகின்றன, கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் எந்தெந்த விஷயங்களை சாதகமாக மாற்றி கொடுக்கின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். வாங்க. மகத்தான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாசி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக இந்த மாதத்தில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் அவரின் மைந்தனாக இருக்கக்கூடிய சனியும் இணைந்து கும்பராசியில் சஞ்சரிப்பது சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் இந்த தருணத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நல்லதொரு மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்ல, நட்பை கொண்டாடக்கூடியவராக இருக்கக்கூடிய புதனும் வலுவாக முற்பகுதியில் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க கும்பராசியில். அதற்கு பிறகு மார்ச் 2ஆம் தேதிக்கு பிறகு புதன் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு மாறுகிறார். இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே சனி மற்றும் சூரியனுடன் இணைந்து சஞ்சரித்து வந்த புதன் மாறுதல் என்பது சற்று நல்ல பலனை கொடுக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் சனியின் மற்றொரு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மார்ச் 8ஆம் தேதியிலிருந்து சனியுடன் இணைகிறாருங்க. சனி மற்றும் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார் கும்பராசியில். அதற்கு முன்னதாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து இந்த மாதத்தின் முற்பகுதியில் மிக வலுவாக மகர ராசியில் சஞ்சரிப்பாருங்க. இந்த கிரக அமைப்பு என்பது, இந்த பெயர்ச்சி என்பது நிச்சயமாக நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் நல்லதொரு மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் அமைகிறது. பொதுவாகவே நட்பு கிரகங்கள் இணைவது மிக பெரிய அளவுல நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். பகை கிரகத்துடன் சேர்க்கை ஏற்பட்டாலும் நட்பு கிரகமும் சேர்ந்து இணைந்து சஞ்சரிப்பதால் சனியின் அமைப்பு காரணமாக பல்வேறு வகையில பாதிப்புகள் நீங்கி இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மகத்தான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக மாசி மாதத்தில் கிடைக்கிறது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களது இல்லம் தேடி வருவதற்கான யோகம் நிறைந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் மிக அற்புதமான மாற்றத்தையும் முன்னேற்ற வாய்ப்பையும் சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை நிச்சயமாக கிடைக்கிறதுங்க. அது மட்டுமல்லாது பூமிக்காரகன், மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். இப்படி சஞ்சரிப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த மாதத்தின் இறுதியில் தனித்து சஞ்சரிக்க போகிறாருங்க. அதாவது மார்ச் 8ஆம் தேதிக்கு பிறகு மாசி மாதம் 25ஆம் தேதிக்கு பிறகு. எனவே செவ்வாயின் அமைப்பு இந்த மாதம் முழுவதும் நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் நிச்சயமாக திட்டமிட்டு நடத்துவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது. அது மட்டுமல்லாது பல்வேறு வகையில தடைகள், தாமதத்தை சந்தித்து வரக்கூடிய சூழ்நிலையில் அவை அனைத்தும் சாதகமாக மாறுவதற்கான வாய்ப்பை குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் வீற்றிருப்பதால் உறுதிப்படுத்துகிறாருங்க. குருவினுடைய சஞ்சார அமைப்பு அதிவிரைவாக அனைத்து விதமான ஆறுதல்களையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இன்னும் 2 மாதங்களில் அவர் மிக வலுவாக ரிஷபராசியில் அமரப்போகிறாருங்க. அதற்கு முன்னதாக இந்த தருணத்தில் நிச்சயமாக நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கிறார். அது மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது கன்னிராசியிலும் ராகு மீன ராசியிலும் சஞ்சரிப்பது நிழல் கிரகங்கள் நிஜ வாழ்க்கையில் எழக்கூடிய பல்வேறு விதமான குழப்பங்களை தீர்வுக்குள்ளாக்கக்கூடிய ஒரு தருணமாகவும், ஏன் இப்படி நடக்கிறது என்று குழம்பி இருந்த சில விஷயங்களுக்கு நல்லதொரு தீர்வு கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கின்றன. இது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த மாதம் முழுவதும் சந்திரன் பெரும்பாலும் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் சஞ்சரிக்கிறார். சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவைப்படுகிறது. மற்ற தருணங்கள் அனைத்தும் சந்திரனின் அமைப்பு காரணமாக நல்ல பல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான மாதமாக அமைவதற்கான வாய்ப்பு அடுத்த 30 நாட்களில் இந்த மாசி மாதத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது இந்த மாதத்தில் நிகழக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் அனைத்துமே மிக பெரிய அளவில்
மாற்றத்தையும் அதிரடியான திருப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரக பயிற்சிகளாக அமைகின்றன. ஏனென்றால் இந்த மாதத்திற்கு பிறகு முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 3 கிரக நிலைகளும் இணைவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெற்ற சனி மிக வலுவாக சஞ்சரிக்கிறார். அது மட்டுமல்லாது அவரின் வகை கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. ஆனால் செவ்வாயின் பார்வையில் சனி சமகிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவேதான் இந்த தருணத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது கிரகநிலைகளின் அமைப்பு. மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது குடும்ப ரீதியாக நல்லதொரு முன்னேற்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறன. ஏனென்றால் சுக்கிரன், ராகு, சனி ஆகிய கிரகநிலைகள் மிகவும் சாதகமாக சஞ்சரிக்கின்றன. எனவே பல்வேறு வகையான சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அடுத்தடுத்து சந்தித்த ஏமாற்றங்கள் தடுமாற்றங்களுக்கு குடும்ப ரீதியாக நல்ல பல இனிமையான செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு யோகமும் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணம் முழுவதும் சுக்கிரன் பலம் பெற்று சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மங்களகரகனாக இருக்கக்கூடிய ராசியின் ராஜயோகாதிபதியான செவ்வாய் மிக வலுவாக சென்ம ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது விவசாயம் சார்ந்த பணிகளில் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்களை மிக சிறப்பாக செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான சிரமங்கள் சற்று விலகக்கூடிய ஒரு தருணமாகவும் நீதிமன்ற வழக்குகள் இருப்பின் அவற்றில் சாதகமாக தீர்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. உடல் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகளிலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். பல்வேறு வகையான சிரமங்களுக்கு நிச்சயமாக மாற்றத்தை பெறக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. தொழில்துறை வியாபாரத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சனி 2ல் இருக்கிறாருங்க. எனவே ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நிச்சயமாக தொழில்துறை வியாபாரத்துறையில் நல்ல பல புதிய வாய்ப்புகளும் லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது உத்தியோக ரீதியான பணிகளில் சனி மற்றும் ராகுவின் அமைப்பு மிக சாதகமாக இருப்பதால் அலுவலக சூழ்நிலை என்பது மனதில் உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, பொறுப்புகள் உங்களுக்கு உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் சுக்கிரன் மிகவும் அனுகூலமாக சஞ்சரிக்க போகிறார். எனவே புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். அளவான முதலிடம் திட்டமிட்ட செயல்பாடுகளும் நல்லதொரு முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து கொடுக்கின்றன. கலைத்துறை சார்ந்த பணிகள்ல, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனுகூலமான மாற்றங்களை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் எதிர்பாராத பொறுப்பு நிச்சயமாக இன்ப செய்தியாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள மகர ராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தெய்வமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.